அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகை வந்துருச்சு. தீபாவளி பத்தின குட்டி ஸ்டோரி சொல்ல வேணாமா? தீபாவளிக்கு மொத்தம் 2 குட்டி ஸ்டோரி. ஒன்னு நார்த் இந்தியா சைட்ல, ஒன்னு நம்ம சவுத் இந்தியா சைட்ல. நார்த் இந்தியா ஸ்டைல்ல தீபாவளி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ராமாயணம் காலத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதாவது ராவணனை கொல்றதுக்காக ராமர் அயோத்தியில இருந்து போனாரா. அவர் போன நாள்ல இருந்து அயோத்தி வந்து செல்வ செழிப்பாவே இல்ல, பயங்கர டல் ஆயிடுச்சான். மக்கள் எல்லாருமே செம்ம அப்செட் ஆயிட்டாங்களாம். அதனால என்ன பண்ணிருக்காங்க, ஊரே அப்படியே பயங்கர டல்லா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது ராவணனை கொண்டு முடிச்சாச்சுன்னு சொல்லி ராமன் அயோத்திக்கு வரப்போறாருன்னு சொல்லி சீதா தேவியும் லட்சுமணன் தேவியும் வந்து அயோத்தியில சொல்லவும் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கையில அழகா ஒரு விளக்கு வச்சுக்கிட்டு ராமரை வரவேற்ற நாள், அதாவது ராவணனை வதம் பண்ணிட்டு ராமர் மறுபடியும் அயோத்திக்கு வந்த அந்த திருநாள் தான் நார்த் இந்தியா சைட்ல தீபாவளி. நம்ம சவுத் இந்தியா சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அரக்கன் நரகாசுரன் பேரு. அதாவது நரகன் அப்படின்னா மனிதன், அசுரன் அப்படின்னா பயங்கரமான அசுரன். இந்த நரகாசுரன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்தியால நேபாள்ல இருந்த ஒரு குரு மன்னர். அவருக்கு திடீர்னு பயங்கரமான ஒரு தாட்ஸ் வரவும் பிரம்மதேவனை நோக்கி கடுமையா தவம் இருக்காரு. பிரம்மதேவனும் வந்து குட் பாயா தவம் இருந்தே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும், எனக்கு யாராலையும் மரணம் வரக்கூடாது, ஆனா என் தாயால மட்டும் மரணம் வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு என்ன மைண்டுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட்னா, என்னன்னாலும் நம்மளோட அம்மா நம்மளை கொல்லுவாங்களா? ஏன்னா அவர் யாரோட மகன் பாத்தீங்கன்னா பூமா தேவியோட மகன் தான் நரகாசுரன். அதால என்னன்னாலும் நம்ம அம்மா நம்மளை கொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு வரம் வாங்கிறாரு. பிரம்மதேவனும் அவர் ரொம்ப நல்லா வந்து தவம் புரிஞ்சதால கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், நரகாசுரன் ஃபுல் சேட்டை ஆரம்பிச்சிட்டாரு. கீழோகம் மேலோகம் பூலோகம் எல்லாத்தையும் போட்டு டார்ச்சர் பண்றாரு. ஒட்டுமொத்த கடல்களும் ஒன்னா நேரா போய் விஷ்ணு பகவான்ட்ட ஐயா நரகாசுரன் எங்களை காப்பாத்துங்கன்னு கேட்கவும் அவர் ஸ்மார்ட்டா யோசிச்சு பண்ண ஒரு ஐடியா என்னன்னா, கிருஷ்ணர் வடிவத்துல சத்யபாமாவை தேரோட்ட சொல்லி நேரா நரகாசுரனை அழிக்கிறதுக்காக வர்றாரு. அங்க வந்து நரகாசுரனுக்கும் கிருஷ்ணருக்கும் கடுமையான போர் நடக்குது. அந்த நேரத்துல கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நரகாசுரன் விடுற ஒரு அம்பை வந்து அவர் மேல வாங்கிக்கிறார். கடவுள் தானே, சும்மா அப்படி ஒரு டக்கால்ட்டிக்காக வாங்கி அப்படி வாங்கிறாரு. அதை பார்த்து சத்யபாமா பயங்கர கட்டுப்பாயிட்டாங்க. ஏய் என் கூட போர் புரியுறியா நீ அப்படின்னு கேட்கவும் நரகாசுரன் சத்யபாமா தன் தாயோட இன்னொரு வடிவம்ங்கிறத மறந்து போய் அவங்களோட போர் புரியுறாரு. சத்யபாமா கிருஷ்ணரும் சேர்ந்து நரகாசுரனை வதம் பண்ண நாள் தான் தீபாவளி. நரகாசுரன் உடனே என்ன கேட்கறாரு, எப்பா என்ன கொன்னுட்டீங்க, ஆனா எனக்காக ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுங்க, நான் இறந்த இந்த நாளை மக்கள் எல்லாருமே தீபங்கள் ஏற்றி வெடி வெடித்து கொண்டாடணும் அப்படின்னு கேட்டதாலதான் நம்ம சவுத் இந்தியா சைட்ல தீபாவளின்னு ஒன்று உருவாச்சு. தீபாவளிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஹாலிடே கிடையாது, குளிக்காம வீட்டுல ஜாலியா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அது ஒரு மிக 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 முக்கியமான பண்டிகை. சின்ன வீடியோ பெரிய வீடியோ அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுல ஒரு விளக்கேற்றி வச்சு உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டு ஹாப்பியா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. அப்புறம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நரகாசுரனை வந்து கிருஷ்ண பரமாத்மா வதம் பண்ணார்ல, அது நைட்டு நடந்துச்சு. காலையில அவர் வீட்டுக்குள்ளார வரும்போது அவர் வந்து தலையில எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு உள்ள வந்திருக்காரு. ஸோ அதாலதான் தீபாவளி அன்னைக்கு நம்ம அம்மா கொஞ்சமாவது எண்ணெயை நடுவில் வச்சு குளிடா அப்படின்னு சொல்றது. ஸோ ப்ளீஸ் அதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் இனிய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹலோ நான் மட்டும் சொன்னா பார்த்தாதான் ஒரு பெரிய டீம் சொல்லுங்கிறாங்க. அங்க பாருங்க.